Good morning, my dear boys and girls. Happy to see you through this video once again. Today we're going to start the next poem from 9th standard, The Comet, written by Norman Littleford. Before going to this poem, let us have a short discussion about the poet, Norman Littleford. 18 May 1889 to 20 May 1947 was an American poet born in Maryland, USA. Most of his work focused on life and nature. His poems are simple but deep in thought and provoke the readers to observe the ideas behind the usual. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem என்ன காமெட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வால் நட்சத்திரம் பார்த்துருப்பீங்களா? நைட் டைம்ல சல்லுன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டார் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். அது வந்து எப்படி எவ்வளோ பெருசு அதை பற்றி தான் இந்த போயம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காமெட் அப்படின்னா வால் நட்சத்திரம். ஸோ இந்த போயம் யார் எழுதியிருக்காங்கன்னா நார்மன் லிட்டில்ஃபோர்டுங்கிறவங்க அவங்க வந்து எழுதியிருக்காரு. He was born in 18 May 1889 and died in 20th May 1947. He was an American poet. ஸோ அவர் வந்து எழுதின போயம்ஸ் எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா லைஃப் அண்ட் நேச்சர் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவர் எழுதுகிற போயம்ஸ் எல்லாமே அந்த ஸ்லாங் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அதோட தாட் எல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். அந்த ரீடர்ஸ் வந்து அப்படியே வந்து அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி ஐடியாவை வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அதை எழுதிட்டுருப்பாரு. ஸோ அதுதான் அந்த மாதிரி இந்த போயமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ் போயம் லெட் அஸ் see a small few glossaries in this poem. ஸோ அதில் பாருங்க rampaging அப்படின்னா கோயிங் த்ரூ an area making a lot of noise and causing damage. ஸோ rampaging அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கும் அதுக்கு பேர் தான் rampaging அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்டக்கல் என்னன்னா an unexpected event, எதிர்பாராத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமெட் என்னன்னு பாருங்க, வால் நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். பட் அது என்னன்னு சொல்லி பாருங்க. an icy small solar body which when passing close to the sun warms and being to release gases that are seen on a rare occasion from the earth as a bright line in the sky. So இது வந்து வால் நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த வால் நட்சத்திரம் சொல்லி எதுக்கு பேர் வந்துச்சுன்னா அந்த சோலார் பாடியில், அதாவது இந்த விண்வெளியில வந்து நிறைய சோலார் பாடிஸ் இருக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் த சோலார் பாடி வந்து ஃபுல்லா எதுல இருக்குன்னா ஐஸ்ல இருக்கு. ஸோ அந்த சோலார் அந்த இது வந்து அந்த ஸ்டோன் வந்து சன் கிட்ட கிராஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த ஐசஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அதுல இருக்கிற கிராசஸ் எல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகும்போது ஒரு ட்ரையல் மாதிரி வெளியே வரும், ஒரு வால் மாதிரி டைல் மாதிரி வெளியே வரும். ஸோ அதுதான் என்ன ஆகுனா இந்த வால் நட்சத்திரமா நம்மளுக்கு இங்கிருந்து நமக்கு தெரியும். ஓகே ட்ரையல்னா a path often made or used for a particular purpose. அதாவது அந்த நம்ம ராக்கெட் எல்லாம் விடும்போது பாத்தீங்கன்னா வானத்துல வந்து ஒரு ராக்கெட் ஏதாவது போச்சு, அந்த மாதிரி ஜெட் ஏர்வேஸ் அது ஏதாவது போச்சுன்னா அந்த இது ராக்கெட்டோ அந்த பிளைனோ போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து புகையா போகும் தெரியுமா, அதுக்கு பேர் தான் ட்ரையல்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒத்தையடி பாதை அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. earthquake அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. a sudden violent movement of the earth's surface sometimes causes great damage. earthquake ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு பேர் quake அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து glossaries நம்ம இந்த poemல கொடுத்துருக்காங்க. ஸோ let us start the poem now. okay, ஸோ இந்த போயம்ல வந்து 6 stanzas இருக்கு. இது வந்து ஒரு மெமரி போயம், உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த போயம் வந்து நீங்க மெமரி போயமா எழுதி எனக்கு காமிக்கணும். ஸோ இட்ஸ் a very easy poem. ஓகே பாருங்க. Rampaging through the heaven, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet is full flight. Okay, so இந்த காமெட் பத்தி சொல்றாங்க. காமெட் வந்து என்னன்னா rampagingனா அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போகும்போது அதோட சவுண்ட். ஓகே, ஹெவன் அப்படின்னா ஸ்கை, கேலக்ஸி, அதை சொல்றாங்க. rampaging through the heaven, அங்க போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா சவுண்ட். rampagingனா the create சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அது. ஓகே, never stopping day and night, அது வந்து எங்கேயோ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் நினைக்கிறது இல்லை. இது வந்து என்ன இருக்கு, டே அண்ட் நைட் வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எ ஸ்பெக்டிகல் ஆஃப் எ லைஃப் டைம் எ காமெட் இஸ் ஃபுல் ஃபிளைட். ஸ்பெக்டிகல்னு என்ன சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து என்னன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். திடீர்னு நம்ம வானத்தில் பார்த்தா சல்லன்னு ஒரு பாஸ் ஆகும். அது எப்படி நமக்கு தெரியும்னா அந்த சோலார் பாடி வந்து பர்டிகுலர் டைம்ல சன்னையோ இல்ல அதோட ஹீட்டே வந்து கிராஸ் பண்ணிட்டு போகும்போது அதுல இருக்கிற லேயர், அவுட்டர் லேயர், ஐஸால கவர் ஆன அந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லாமே என்ன ஆகும்னா கேஸஸ் ரிலீஸ் ஆகும், மெல்ட் ஆகி ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வால் மாதிரி தெரியும், டைல் மாதிரி தெரியும். அது வந்து அப்படியே பறந்துட்டு போகும். faster than a cheetah with a tail that's mile long, bigger than a mountain, so powerful and strong. ஸோ அது பாஸ் பண்ணிட்டு போறது என்னன்னா faster than a cheetah. சீட்டான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா,
உலகில் இந்த வேர்ல்ட்லேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னா சீட்டா தான். ஸோ அந்த சீட்டா விழுது பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுமாமா. வித் த டெயில்னா பெரிய வால், பின் அது போகும்போது அந்த கேஸஸ் ரிலீஸ் ஆகி அதில் ஃபார்ம் ஆகிற அந்த டெயில் மாதிரி இருக்குமா, அது வந்து என்னன்னா மைல்ஸ் லாங். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது தான் ஒரு குட்டி சின்னதாக தெரியும், பட் அந்த கேலக்சியில் வந்து இது வந்து மைல்ஸ் லாங். மைல்ஸ்னா ரொம்ப தூரமாக அந்த டெயில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகுமாமா. ஸோ அது வந்து எவ்வளோ பெருசு, இங்கிருந்து பார்த்தா ஒரு குட்டியூண்டு ஸ்டார் மாதிரி இருக்கும், பட் பிக்கர் தென் அ மவுண்டன். அந்த சோலார் பாடி எப்படி இருக்குமாமா, பிக்கர் தென் அ மவுண்டன். ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தா ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்குறோம் குட்டி குட்டியா சின்ன சின்னதாக இருக்கும், பட் அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லையா. ஸோ அங்கே போய் பார்த்தோம்னா இட்ஸ் a வெரி பிக் மவுண்டன் மாதிரி இருக்குமாமா. ஸோ மவுண்டன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the outer ice is melting causes vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. ஓகே, அப்போ அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த காமெட் வந்து எதுல இதா இருக்குன்னா அங்க இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஐஸ் லேயர்ஸ், அதுல தான் வந்து அந்த காமெட்டுங்கிறது வந்து பெரிய மவுண்டன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது என்ன ஆகும்னா சன் கிட்ட டிராவல் பண்ணிட்டு போகும்போது, அந்த கேலக்சி வந்து எப்பவும் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும்போது நிறைய பிளானட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போகும். இந்த டிக் 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 படம் பாத்தீங்களா. ஸோ அந்த படமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஒரு பெரிய விண்கலக்கல், ஒரு கேலக்சி ஸ்டோன் வந்து நம்ம எர்த்தை வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டோனை வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு தான் அந்த டிக் டிக் டிக்ங்கிற ஒரு ஜெயம் ரவியோட படம் வந்து நம்மளுக்கே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அந்த கேலக்சியில வந்து பிளானட்ஸ் கூட நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும், நிறைய சோலார் பாடிஸ் அங்கே இருக்கு. ஸோ அந்த சோலார் பாடி வந்து எப்பவும் வந்து அங்கே வந்து கிராவிட்டி இல்லாதனால எப்பவும் வந்து ஃப்ளையிங் அப்படியே ஃப்ளோட்டிங் மோஷன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ளோட்டிங் இதில் இருக்கும்போது அது என்ன ஆகும்னா ஒவ்வொரு பிளானட் ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கிளாஷ் ஆகும், இடிக்கும் போது நிறைய ஒரு டிசாஸ்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து ஒரு ஸ்பார்க்கிங்ஸ் மேலே நமக்குலாம் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த காமெட் வந்து அப்படியே அது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும்போது அது சன் கிட்ட போகும்போது என்ன ஆகும்னா சன்னோட ஹீட்னால அதுல இருக்கிற அது லேயர் அவுட்டர் லேயர் ஃபுல்லாமே எதுல இருக்குன்னா ஐஸ்ல இருக்கு. ஐஸ்ல இதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு ஹீட்ல போகும்போது வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆயிட்டு இட் காசஸ் வேப்பர். வேப்பர்னா என்னதுன்னா அப்படியே ஆவியா மேல போகும் தெரியுமா, வேப்பர் ஆகும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே போகும். ஸோ அந்த ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆயிட்டு இருக்கும்போது அப்படியே மெல்ட் ஆகி வேப்பரா ஃபார்ம் ஆகும். அந்த வேப்பர் வந்து என்ன ஆகும்னா ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு வால் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு போகும். அப்போ அந்த மெல்ட் ஆயிட்டு அது வந்து ஒரு புகையா இருக்கும்போது இந்த காமெட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல டிராவல் ஆகும்போது அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி கேசஸா ஃபார்ம் ஆகி இதுக்கு வந்து ஒரு புகை மாதிரி ஒரு இந்த புக்ல கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு லைட் மாதிரி ஒரு ராக்கெட்ல இருந்து அந்த புகை ட்ரையல் மாதிரி அது வந்துட்டு இருக்கும். அது வந்து அப்படியே அது கூட டிராவல் ஆகும். அது வந்து நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா ஒரு வால் நட்சத்திரம், ஒரு ஸ்டாருக்கு வந்து வால் முளைச்ச மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகி போகும் அப்படின்னு சொல்றாங்க. If one should come too closer to Earth, the atmosphere will shake with shock waves reaching to the ground, causing the land to quake. So ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, இது என்னன்னா இட்ஸ் a very big, ஓகே, பவர்ஃபுல், ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோசர் டு தி எர்த், ஏதாவது ஒன்று வந்து நம்ம எர்த்து கிட்ட பயங்கர க்ளோஸா வரும்போது வந்துச்சுன்னா இந்த அட்மாஸ்பியர் வில் ஷேக். அட்மாஸ்பியர் என்னது, அந்த நம்ம ஒவ்வொரு பிளானட்டையும் வந்து அப்படியே வந்து ஒரு கேஸ் மாதிரி ஒரு லேயர் மாதிரி இதாயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து என்ன ஆகும்னா அந்த அட்மாஸ்பியரே வந்து என்ன ஆகுமா, ஷேக் ஆகும், நடுங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா வரும். அது அதிர்வலைகள், வேவ்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, ஷாக் வேவ்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த டிராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த அதிர்வலைகள், அந்த வைப்ரேஷன் வந்து என்ன ஆகும்னா பயங்கரமான ஒரு ஷேக் ஒன்று கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வித் ஷாக் வேவ்ஸ் ரீச்சிங் த கிரவுண்ட், அது வந்து அந்த கிரவுண்ட் கிட்ட அது போகும்போது அந்த அதிர்வலைகள் அந்த அட்மாஸ்பியர் கிட்ட கிராஸ் பண்ணிட்டு போகும்போது அதுல கிரியேட் ஆகிற அந்த வேவ்ஸ் வந்து என்ன ஆகும்னா கிரவுண்ட் ரீச் ஆகும்போது இட் காசஸ், அது வந்து என்ன ஆகும், அந்த வைப்ரேஷனே என்ன பண்ணுவா பெரிய ஒரு நிலநடுக்கம், ஒரு குவாக் வந்து காஸ் பண்றதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோசர் த அட்மாஸ்பியர் வில் ஷேக். ஏதாவது அந்த கல் வந்து நம்ம எர்த்தை நோக்கி வந்துருக்கும் போது அந்த அட்மாஸ்பியரே என்ன ஆகுமா, ஷேக் ஆகுமாமா. அந்த டிராவல் பண்றதுக்கு போது அதுல ஃபார்ம் ஆகுற அந்த ஷாக் வேவ்ஸ்னா அதிர்வலைகள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வேவ்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த வேவ்ஸ் வந்து கிரவுண்ட ரீச் ஆகும்போது இட் மே காசஸ் ஏ வெரி பிக் டிசாஸ்டர், ஒரு எர்த்குயிக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Scientists says the chemicals in the dust they leave behind could have started life on the earth which resulted in mankind. So scientists research பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா
அந்த காமெட் வந்து டிராவல் ஆகிட்டு போகும் இல்லையா. ஸோ அது டிராவல் ஆகிட்டு போகும்போது அந்த கேலக்சியில் இருக்கிற டஸ்ட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொல்யூஷன் அந்த கேலக்சியில் இருக்கிற அந்த பொல்யூஷன் ஒவ்வொரு இடத்துல வந்து டிசாஸ்டர் ஆகும்போது அதுலேருந்து கெமிக்கல் பொல்யூஷன்ஸ் அந்த ஐசஸ் அதுலேருந்து டஸ்ட் இதாக ஒரு காமெட் வந்து ஒரு பெரிய மவுண்டன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் அப்படியே இதில் கிராவிட்டியில் இல்லாதனால எல்லாமே ஒட்டுக்கா ஜாயின் ஆகி ஒரு பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ஃபார்ம் ஆகும்போது அதெல்லாம் கெமிக்கல்ஸ் தான். ஓகே, ஸோ அப்படியே அது டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீட்னால அது மெல்ட் ஆகி அதுலேருந்து வர சின்ன சின்ன டஸ்டஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கீழே இந்த பூமியில வந்து நம்ம எர்த்துக்கிட்ட பாஸ் ஆகும்போது அதுலேருந்து விழுகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கெமிக்கல் கீழே விழுந்து தான் இந்த இடத்துல வந்து ஏதாவது உயிரினம் ஸ்டார்ட் ஆயிருக்கும், இந்த பூமியில வந்து உயிரினம் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சயின்டிஸ்ட் சேஸ் த கெமிக்கல் இன் த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட். அதாவது அந்த போயிட்டு இருக்கும்போது அந்த வால் ட்ரையல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல இருந்து விழுகிற அந்த கெமிக்கல் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து பூமியில விழுந்து அது மூலியமா என்ன இருக்கும்ன்றீங்க, இந்த பூமியில வந்து உயிரினங்கள் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. லாஸ்ட் ஆன்சர் பாருங்க, ஐ கான் சே இஃப் திஸ் இஸ் ட்ரூ, ஐ டு நாட் have the rights, but I know no better spectacle than a comet is full flight. Okay, ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ கான் சே இஃப் திஸ் இஸ் ட்ரூ, இதை வந்து சயின்டிஸ்ட் வந்து இது மூலியமா தான் உயிரினங்கள் இங்கே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உண்மையா பொய்யான்னு சொல்லி எனக்கு சொல்ல முடியாது, அதை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஐ டு நாட் ஹேவ் த ரைட்ஸ் டு டெல் தட். அவங்க சொல்றதை வந்து நான் உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. பட் நான் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா சொல்லுவேன், இந்த ஸ்பெக்டிகல்ஸ் அந்த அன்எக்ஸ்பெக்டட் அந்த வியூ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த காட்சி வந்து இந்த அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வியூ. அது வந்து யாருமே அதை வந்து அதை வந்து என்ஜாய் பண்ண மட்டும் தான் முடியும், தவிர அதை ஆராய்ச்சி பண்ண இது வந்து இதனால தான் ஆகுது அது ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. பட் இந்த ஸ்பெக்டிக்கல், அதாவது இந்த மூவ் ஆயிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த காட்சி வந்து ஒரு பயங்கரமான வியூ அப்படின்னு சொல்லி இந்த போயம்ல வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு மெமரி போயமா இருக்கிறதுனால இது ரொம்ப சிம்பிள் போயம் தான், ஒரு டைம் நம்ம ஃபுல்லாமே படிச்சுட்டு வரல. பாருங்க, rampaging through the heaven, not stopping day or night, a spectacle of a lifetime, a comet is full flight, faster than a cheetah with a tail that's mile long, bigger than a mountain, so powerful and strong. The outer layer is melting, causes vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. If one should come too closer to earth, the atmosphere will shake, with shock waves reaching to the ground causes the land to quake. Scientists says the chemicals in the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. I cannot say if this is true, I do not have the rights, but I know no better spectacle than a comet in full flight. இந்த poem. ஓகே, இந்த வால் நட்சத்திரம் வந்து அந்த டிராவல் பண்ணிட்டு போகும்போது பயங்கரமான சவுண்டோட போகும். ஸோ சவுண்டெல்லாம் போகும்போது என்ன ஆகும்னா அது வந்து நம்ம இங்கிருந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்கும், ஃபாஸ்டர் தானே சீட்டா, பிக்கர் தானே மவுண்டன், வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பின்னாடி அந்த ஃபார்ம் ஆகுற அந்த டைல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த காமெட் ஃபுல்லாமே ஐஸ்ல தான் பண்ணியிருக்காங்க, ஐஸ்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து சன் கிட்ட போகும்போது மெல்ட் ஆயிட்டு அதுல இருந்து வேப்பர்ஸா ஃபார்ம் ஆகி ஒரு ட்ரையல் மாதிரி பின்னாடி வந்து ஒரு வால் மாதிரி முளைச்சிட்டு போகும். ஸோ அது வந்து ஒரு இடத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பாத் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஷுட், அதாவது அந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் வந்து நம்ம எர்த்தை நோக்கி வரும்போது அது கிரியேட் பண்ற அந்த வைப்ரேஷன் அந்த வேவ்ஸ் வந்து நம்ம எர்த்துக்கிட்ட வந்துச்சுன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் எர்த்குயிக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதோட வைப்ரேஷன் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிஸ்ட் சேஸ், அப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கும் போது இந்த வால் காமெட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எர்த்துக்கிட்ட இருந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அதுல இருந்து விழுகிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மூலியமா தான் இந்த வேர்ல்ட்ல வந்து உயிரினங்கள் தோன்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச்ல சொல்றாங்க. பட் இது வந்து உண்மையா பொய்யான்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. பட் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல முடியும், இந்த ஸ்பெக்டிக்கல் அதாவது நமக்கு கிடைக்கிற அந்த காட்சி வந்து பயங்கரமான ஒரு காட்சி, ஒரு ஒரு யாருமே பார்க்க முடியாத ஒரு அமேசிங்கான ஒரு வியூ அப்படின்னு சொல்லி இந்த போயம் வந்து நார்மன் லிட்டில் ஃபோல்ட் வந்து முடிக்கிறார். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மெமரி போயமா இருக்கு. ஸோ இந்த வீடியோவை 2-3 டைம் நல்லா பாருங்க, பார்த்துட்டு நீங்க வந்து மெமரி போயம் ரெடி ஆயிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த போயம்ல வந்து ரைமிங் ஸ்கீம்ஸ் பாருங்க, இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்ற பாருங்க. ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்க, ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் எப்பவும் வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல தான் இருக்கும். இதுல வந்து என்ன இருக்குங்கன்னா பாருங்க, ஹெவன், நைட், லைஃப் டைம், ஃபிளைட். அப்போ இதுல வந்து ரைமிங் ஸ்கீம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ
பிசிபி அதாவது நைட் ஃபிளைட் அப்போ பிபி ஏசி ஏபி சாரி ஏபிசிபி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சீட்டா லாங் மவுண்டன் ஸ்ட்ராங் அப்போ லாங் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கோர்ஸ் ஷேக் குவேக் பிஹைண்ட் மேன்கைண்ட் ரைட் ஃபிளைட் அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா ஏபிசிபி இதுதான் வந்து இந்த போயம் ஃபுல்லாமே ரைமிங் ஸ்கீம்ஸாக இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க ரைமிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எல்லாமே நோட்டில் நீங்களா ஆன்சர் எழுதுங்க ஓகே ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க நம்ம உங்களுக்கு வந்து டவுட் நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போது உங்கள் டவுட்டில் கிளியர் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்